ஹேர் வந்து இந்த மாதிரி ரொம்ப சில்கியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மேனேஜபிளாக வேணும் அப்படின்னாக்கா எந்த ஷாம்புவுமே போடலை, எந்த சீக்ரெட்டுமே இல்லை. வீட்டில் இருக்கிற 2-3 பொருள்களை வச்சு சூப்பராக வந்து அச்சீவ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே அந்த சீக்ரெட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு மஹாஸ் சேனல் க்ரோ யங்கர் வித் மஹா. இன்றைக்கி பார்க்கக்கூடியது ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு ஹேர் கண்டிஷனர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூக்கி போடக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லையா, அதாவது வீணாக போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தூக்கி போடாமல் நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்பப்போலாம் வந்து இது கிடைக்குதோ அப்போல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா திருப்பி வந்து சாஃப்ட் ஆயிரும். ஹார்டாக அந்த ஃப்ரீசரில் வச்சுக்கிறனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ சுடு தண்ணியில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இந்த தேங்காவை அரைச்சி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கோகோனட் மில்க் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. அது இல்லாமல் பால்ட்னஸ் வராமையும் தடுக்கும். நம்ம வந்து தலையில் வந்து ஒரு சிலருக்குலாம் முடி கொத்தாக விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கோகோனட் மில்க் வந்து நிறைய தலையில் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் முடி கொட்டுறதும் வந்து கம்ப்ளீட்டாக நின்றும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹேர் கண்டிஷனர் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் மில்க் இந்த மாதிரி அரைச்சி அந்த பால் எடுத்து வச்சுக்கேன் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் வந்து இதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஒரே ஒரு லெமன், அதை வந்து நான் வெட்டி இதில் போட்டிருக்கேன். இதில் பாசி பயிறு மாவு சேர்க்குறேன், ஏன்னா அந்த கோகோனட் மில்கில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் எந்த ஷாம்புவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் பாசி பயிறு மாவு போட்டிருக்கேன். இதில் வந்து வாழைப்பழம் கண்டிப்பாக போடணும், இதில் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதை அரைக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த கோகோனட் மில்க்லேயே தான் வந்து அரைக்கணும். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தலையில் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு 1 hour வந்து அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த ஷாம்புவுமே போடக்கூடாது, கண்டிஷ்னர் எதுவுமே போட தேவையில்லை, சிரம் கூட யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பேக் போட்டுட்டு ஒரு 1 hour கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா சில்கியாக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாஸ்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீணாக போகக்கூடிய ஒரு சில பொருளை வச்சுட்டு நம்ம ஹேர் கேர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மாஸ்க்கை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். So be positive, stay beautiful always. Bye.